ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோட் 14 தான். சோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஃபுரோச்சி நிம்மதியா தூங்கி இருப்பானா. மணி 4 செகண்ட் அவன் பார்த்தா பயங்கரமா தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறான். ஃபுரோச்சி சீக்கிரம் எழுந்துக்கோங்க, வந்து வாருக்கு போகணும். என்னது வாரா? ஃபுரோச்சி ரொம்ப கடுப்பாயிட்டு மண்டையிலேயே ஒரு அடி போடுறானா. அவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு எத்துக்கு டெலிபோர்ட் ஆயிராங்க. போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க கோகாவும் அந்த பையனும் திரும்ப பேட்டில் எடுப்பாங்க. அங்க இதெல்லாம் பார்த்து ஃபுரோச்சி ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க மேலே ஹெல்டாவும் இருக்கா. இந்த மாதிரி டைம்லயும் உனக்கு தூக்கம் அதுதான் ரொம்ப முக்கியமா என்ன? ஹெல்டா, இங்க என்னதான் நடக்குது அதை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா? அதே மாதிரி சில பல நாளாவே நீ காணோம், எங்க போன? அதுவா, நான் டாக்டரை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் போனேன். டாக்டர் வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணும் ஃபுரோச்சியை பார்த்த உடனே சொல்றா, என்ன இவன் உன்னோட சர்வெண்டா? நான் இவன் உன்னோட காலையே ஒரு மாதிரி ஊத்து பார்த்துன்னு இருக்கான். நீ தப்பா புரிஞ்சுக்கின, அவன் ஒன்னும் சர்வெண்ட் இல்ல. அப்படிதான் ஹெல்டா, என்னை பத்தி நல்லா சொல்லு. அவன் சர்வெண்ட் கிடையாது, அவன் எங்களோட ஸ்லேவ். ஸ்லேவா? சரி, இப்போ ஏதோ ஒண்ணு இங்க என்னதான் ஆகுது அதை பத்தி எனக்கு தெளிவா சொல்லு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இந்த சைடு ஒரு ரெண்டு கும்பல் டோஜிக்கும் ஓகாக்கும் இடையில சண்டை ஏற்பட போதுல. இந்த ரெண்டு டீமும் ஒரு பிளான போகுது. அதாவது அவங்க ரொம்ப வீக் ஆகும் போது நடுவுல பூந்து அங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா டோஜியோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு விடல. அங்க சண்டை போடுறதுக்கு அவங்களும் தயாராகிறாங்க. இந்த சைடு அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. அவன் கீழே இறக்கி விட சொல்றான். ஹே பிஎல்செபப், கீழே இரு, ஏன்னா இது ஒரு 1-on-1 பேட்டில், அதனால உனக்கு புரியுதுல. அங்க அந்த குழந்தைய புரிஞ்சுக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஓகா தான் பயங்கரமா தாக்குறான். மூஞ்சிலே ஒரு போடு போட்டு அங்க அவனோட வயித்துல 4-5 குத்துறான் பயங்கரமா. அங்க திரும்பவும் மூஞ்சிலே ஒரு கிக் அடிக்கலான்னு வருவானா. ஆனா அவன் அசால்ட்டா அதை தடுக்கிறான். பரவாயில்லையே ஓகா, நான் சந்திச்சதுலயே நீ தான் பெஸ்ட். அங்க திரும்பவும் சண்டை ஆரம்பிக்குது. இந்த சைடு இந்த பொண்ணுங்க கும்பலை காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்க கும்பல் அங்க இருக்கிற எல்லாரையுமே பறக்க விட்டாங்க. மேடம் அவோய், நீங்க உண்மையிலேயே மாசு தெரியுமா? தனியாலா எவ்வளவு பேரை நீங்க பறக்க விட்டீங்க. உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த கேங்கை விட்டு வெளியில வந்துட்டேன். எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கீங்களே, அந்த பெரிய மனசுக்காக ரொம்ப நன்றி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னால முழுமையா அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீங்க நம்மளோட கேங்கை விட்டு வெளியில வந்தது. அதனால தான் நான் இப்படி பண்றேன். சரி, நம்ம டைரக்டா போய் ஓகாவோட மேட்சை பார்க்கலாம். இந்த சைடு டோஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க பயங்கரமா அவங்க ரெண்டு பேரும் தாக்கிறாங்க. அவங்களால எழுந்து கூட நிக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வீக்கா இருக்கீங்க. இந்த மாதிரி வீக்கா இருந்துன்னு நீங்க அவனை தாக்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் அவங்க எழுந்து நிக்கிறாங்க. நாங்க ஒன்னும் தோத்து போகல, இது இப்பதான் ஆரம்பிக்குது. பின்னாடியே நட்சுமி அப்படின்னு ஒரு பர்சன் வரான். அந்த பர்சன் சொல்றான், பரவாயில்லையப்பா, நான் எதிர்பார்க்கல. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போயின்னு இருக்கா. சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவன் செம்ம வேகமா ஒரே ஒரு கிக்கு தான் அடிக்கிறான். அதுக்கே அவன் மட்டையாயிரான். சரி, நம்மளோட ரிவெஞ்ச ஆரம்பிக்கலாமா? இந்த சைடு அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் அப்படியே அந்த ஃபயர் ஒர்க் எல்லாம் பாப்பாளா. அதை நல்லா ஊத்து பார்க்கும் போது அதுல இன்னும் ஃபயர் ஒர்க் எல்லாம் இருக்குது அவளுக்கு தெரியுது. சீன்ல அந்த பொண்ணுங்க கேங்க அவங்க பாக்குறாங்களா. டோஜோக்கும் ஓகாக்கும் பயங்கரமா போகுது. அங்க பயங்கரமா அவன் தாக்கி ஓகாவே தள்ளி வர்றான். நான் இங்க ஒண்டிய சண்டை நிக்கல, அப்படியே மாத்தி பஞ்ச் பண்ணி குத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஸ்ட்ராங் அப்படின்னு ஒண்டிய என்னால சொல்ல முடியாது. இவனுக்குள்ள ஏதோ ஒரு பீஸ்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி அங்க சண்டை போகுது. திடீர்னு பிஎல்செபப் அதோட பவரை யூஸ் பண்ணா நல்லா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிப்பான். அதுக்கே வயிற்ற புச்சுன்னு உட்காரான் டோஜோ. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகும் போது அந்த ஃபயர் இருக்கும் வில்லுமா கரெக்டா அது ஹீரோ மேல தான் பல்லான்னு வரும். அவனோட கையை வச்சு தடுக்கிறான். அவன் கையில இருக்கிற அந்த சிம்பிள் அது அப்படியே அந்த தரையில கிரியேட் ஆகுது. இதை பார்த்து அங்க டோஜோ ரொம்ப ஆச்சரியமாகறான். இது என்ன சிம்பிள்டா? இதனால ஓகா ரொம்ப கடுப்பாகிறான். பிஎல்செபப் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அதாவது நான் சொன்னல இது எனக்கான சண்டை, நீ நடுவுல வராதரா, நான் ஒன்னும் தோத்து போக மாட்டேன். உடனே அந்த டாக்டர் பொண்ணும் கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா, நீ என்ன யோசனை இருக்க? பிஎல்செபப் எதுக்கு நீ கத்துற? அவர் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. நீ அவரோட பவர் இல்லாம தோத்து போயிடுவேன். ஏன்னா நீ தோத்து போயிட்டா அவ்வளவுதான். நாங்க கஷ்டப்பட்டு உன்னை லிங்க் பண்ணிருக்கோம், அது வேஸ்டா போயிடும். ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்ல. அவன் பிஎல்செபப் கிட்ட சண்டைக்கு இடையில வரத அவன் எனக்கானவன், இந்த சண்டையை நானே பாத்துக்கிறேன். உனக்கு புரியுதுல பிஎல்செபப்? இப்படி சொல்லி அவன் போறானா. அவன் கிட்ட இருக்கிற அந்த மார்க் அது அப்படியே டிசப்பியர் ஆகுது. பார்த்து அந்த டாக்டர் அந்த ஹெல்டா எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அந்த மார்க் அது இப்போ ஒரு ட்ரஸ்டா மாறி இருக்கு. மறைஞ்சு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கு. டோஜோவும் சொல்றான், எனக்கு இன்னமும் தெரியல அந்த மார்க் அது இன்னதுன்னு. ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங், அது எனக்கு நல்லா தெரியும். சைட்லயே ஃபுரோச்சி யோசிக்கிறான், எனக்கு இன்னமும் ஒன்னும் புரியல. அந்த மார்க் அந்த டோஜோ மேலேயே நான் பார்த்தேன். இன்னமும் அவனோட ஷோல்டர்ல அந்த மார்க் இருக்குமா? இதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் மாத்தி குத்திக்கிறாங்க. இதே மாதிரி நைட்ல இருந்து அங்க காலையில ஆகுது. அவங்க சண்டை இன்னமும் முடியல. குத்திக்கினே இருக்கானா. டோஜோ இப்பதான் யோசிக்கிறான், எனக்கு இன்னமும் தெரியல இந்த ஓகா இவனுக்கு எங்கல இருந்து எவ்வளவு பவர் கிடைக்குது. இன்னமும் இவன் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றான், இன்னமும் நிலைச்சு நிக்கிறான். இதுக்கு மேலேயும் நான் இவனை விட்டு வைக்க போதில்ல, இவனை ஜெயிச்சே ஆகணும். அங்க ஒரு பயங்கரமான கிக் அடிப்பானா. அங்க ஓகா அப்படியே விழ போவான். அவ்வளவுதான், நான் ஜெயிச்சிட்டேனா. ஆனா ஓகா டப்புன்னு பின்னாடி அவனுக்கு ஒரு பயங்கரமான ஸ்மாக்க கொடுக்குறான். இப்போ சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது அவனோட பாஸ்ட பத்தி அப்படியே சொல்றான். நான் ஒரு கேவலமான சிட்டில வளர்ந்தேன், சுத்தி எப்பயுமே இந்த மோசமான ஹியூமன்ஸ் இருப்பாங்க. அவன் சின்ன பையனா இருக்கும் போது இவனை பயங்கரமா தொல்லை பண்றது, இவன் கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே புடுங்குது, ஒரு மாதிரி தொல்லை பண்ணி ஒரு மாதிரி ஆக்குறாங்க. அந்த டைம்ல ஒரு பர்சன் காப்பாத்திருப்பான். அவனோட கையாண்டியும் அந்த மார்க் இருந்திருக்கும். அப்படியே பிரசன்ட் அப்படியே தோத்து போறானா. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க.
ஆகுறாங்க. அவன் ஜெயிச்சுட்டானா என்னால நம்ப முடியல. அங்க ஓகா கிட்ட இப்பதான் டோஜோவே சொல்றான், ஏய் அந்த மார்க் வந்து மறைஞ்சு போனக்கு அப்புறம் உன்னோட பஞ்ச் அது இன்னமும் ஹெவியா மாறிச்சு தெரியுமா? அந்த மார்க் அது வந்து ப்ரூவ் பண்ணு நீ தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்னு. எனக்கு தெரியல, நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதனால என்னால முடிஞ்ச எஃபோர்ட் எல்லாத்தையுமே நான் போட்டேன். அங்க இதனால ஃபுரோச்சிக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்போ இந்த இஷியாமா ஹை ஸ்கூல்ல நம்ம ஓகா தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பையன். அங்க இப்பதான் டோஜோவே சொல்றான், ஆனா நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா. நானும் ஒருத்தரை பார்த்திருக்கேன், அவரும் என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க ஒரு பர்சன் இப்பதான் ஒரு விஷயத்தையே டோஜோக்கு சொல்றாரு, நீ வந்து எப்பயுமே ஜெயிக்கணும்னு நினைச்சா உன்னால எப்பயுமே ஜெயிச்சுனே இருக்க முடியாது. நீ யாரையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணும் இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா ஒண்ணுதான் உன்னால ஒரு பேட்டில் உண்மையா ஜெயிக்க முடியும். ஒண்ணுமே இல்லாம நல்லா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஏன்னா லட்சியம் அது இந்த ஒண்டிதான் எல்லாமே நடக்கும். இந்த சைடு அந்த பொண்ணுங்க கேங்க அவையும் அப்படியே போக ஆரம்பிப்பாளா. அங்க உடனே அவ கேட்பா, எப்பயாச்சும் எங்க கூட வருவியா? இல்ல வாய்ப்பே இல்ல, நான் வந்து என்னதான் அவன் கூட ஜாயின் பண்ணாலும் நான் இதே மாதிரி தான் இருக்க போறேன். இந்த சைடு அவன் பியல்செபப் கிட்ட போய் சொல்றானா, அது பார்த்தா ஒரு ஸ்பியரை போகுது. அவ்வளவுதான் விஷயம் எல்லாம் பழைய படி மாறிச்சுன்னு நினைக்கிறேன். உடனே ஃபுரோச்சியும் வந்து சொல்றான், அடே நீ என்ன பைத்தியமாடா? உடனே அவன் கிட்ட கேட்டாவணும், அந்த மார்க் அவனோட ஷோல்டர்ல இருக்கு, அதை பத்தி கேளு. உன்னோட ஷோல்டர்ல இருக்க அந்த மார்க் அதை பத்தி சொல்ல. இப்பதான் அந்த மார்க்கை பத்தியே சொல்றான், நான் சின்ன பையனா இருக்கும்போது அவரோட கையில இந்த மார்க்கை நான் பார்த்தேன். அவரை பார்த்துதான் நான் வந்து இந்த டேட்டுவை காப்பி பண்ணேன். அது வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. ஆனா என்ன கம்பேர் பண்ண நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த மார்க் உன்னோட கையில க்ளோ ஆகும்போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு. இதை கேட்டு ஓகா ரொம்ப ஆச்சரியமாகறான். அப்போனா என்ன மாதிரியே இன்னொத்தனும் இந்த உலகத்துல இருந்திருக்கானா என்ன? அதாவது கான்ட்ராக்டர் பியல்செபப் மாதிரி ஏதோ ஒரு குழந்தை கூட போற மாதிரி இப்படி இவன் யோசனை இருப்பானா. இப்பதான் அவன் சொல்றான், ஏதோ ஒண்ணு ஓகா நீ வந்து என்ன தோக்கடிச்சிட்ட. ஓ இந்த இஷியாமா ஹை ஸ்கூல்ல எல்லாரை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுனா அது நீ தான். இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் பக்கம் வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி இப்போ நான் தான் இந்த ஸ்கூல்லயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. அங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவனோட கை அப்படியே வீங்கி போன மாதிரி மசில்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு தெரியல, இதே மாதிரி போச்சுன்னா என்னோட கை அது வெடிச்சிடும் போல. அங்க இப்பதான் ஹெல்டா மத்தவங்க எல்லாருக்குமே புரியுது, அடே பைத்தியக்காரா இதுக்கு காரணம் பியல்செபப் தான். நீ ரொம்ப ஆர்வமா இருக்கல, இதனால அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். உன்னோட மேஜிக் பவர் எல்லாத்தையுமே உன்னோட ரைட் ஹேண்ட்ல செலுத்தின்னு இருக்கான். சீக்கிரமா அதை வந்து நீ ரிலீஸ் பண்ணும், இல்லனா அவ்வளவுதான். அட நான் எப்படி இதை பண்றது, எனக்கு வந்து அதெல்லாம் பண்ண தெரியாது. அடே முட்டாள், நீ வந்து சீக்கிரமா எதையாச்சும் பஞ்ச் பண்றா. அதே மாதிரி அவன் பண்றானா அந்த ஸ்கூலே ஒரு மாதிரி ஆயிடுது. சீன்ல அந்த ஸ்கூலை பத்தி தான் எல்லாம் பேசுறாங்க. இப்படின்னு தெரியல, இந்த ஸ்கூலோட நிலைமை நேத்து நைட்டு இப்படி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துன்னு இருக்கான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.